தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பின். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா, நமது செய்தியாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இணைந்து சுதந்திர தினத்தினுடைய சிறப்பு செய்தியை தந்திருக்கிறார்கள். முதுமலை புலிகளின் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் 79வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகளை ஏந்தி அணிவகுத்து நிற்க, தேசிய கொடி ஏற்பட்ட வளர்ப்பு யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி சத்தம் எழுப்பி தேசிய கொடிக்கு மரியாதை செய்து சத்தம் எழுப்பியது என்றும், இந்த காட்சி வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்ட கூடலூர் அருகே முதுமலைகளின் புலிகளின் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாம் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து நின்றன. முதுமலை புலிகளின் காப்பக இணை இயக்குனர் வித்யா மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது முகாமில் அணிவகுத்து நின்ற வளர்ப்பு யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி சத்தம் எழுப்பியது. இது தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் முகமாக இந்த நிகழ்ச்சி அமைந்ததாக சுற்றுலா பயணிகளும் பார்வையாளர்களும் மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். இந்த நிலையில் யானைகள் வளர்ப்பு முகாமில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியை காண தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டைய மாநிலங்களாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வடநாடு, இன்னும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் முதுமலை வருகை புரிந்திருந்தார்கள் என்றும், தேசிய கொடிகளுடன் யானை அணிவகுத்து நின்ற மூவர்ண கொடிகளுக்கு மரியாதை செலுத்திய காட்சியை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தார்கள். இதை அங்கே இருக்கின்ற சுற்றுலா பயணிகளும் மக்களும் கண்டு ரசித்ததோடு, வனத்துறையைச் சேர்ந்தவர்கள் அணிவகுப்பு மரியாதை, தேசிய கொடிக்கு மரியாதை, இன்னும் அவர்கள் செயலை சிறப்போடு சிறப்பு சேர்த்தது இந்த நிகழ்ச்சிக்கு என்று நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்களும் நமது எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களும் இந்த தகவலை முதுமலை பகுதியிலே யானை முகாம் தெப்பக்காடு பகுதியிலே இருந்து தெரிவித்திருக்கிறார்கள்.
கும்பலை கரெக்டாக இருந்துச்சு. அவர்த்த ஃபஸ்ட்டு கூட மூக்கிட்டு இருக்கிறேன். குட்டிமா சாமி கிட்ட சொல்லித்தேன், எங்கேயுமே இல்லையா, ஊழல் உள்ளே இல்லையா. ஸ்டார்ட் பண்ணிட்டுறோம். கரெக்டாக இருக்கும். தம்பி வாங்க. இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, என்எம் டிவி யூடியூப் பகுதியில் உடனுக்குடன் காண இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, செய்திகளெல்லாம்
நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் நமது எடிட்டர் செய்தியாளர் பிரசாத் அவர்களும் இதை சிறப்போடு எடுத்து இந்த சுதந்திர தின விழாவை யானைகள் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய காட்சிகளெல்லாம் சிறப்போடு எடுத்திருக்கிறார்களா? இந்த செய்திகளை சீரோடு நான் சிறப்போடு சொல்லியிருக்கிறேனா என்பதை என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று கமாண்ட் பாக்ஸ் பகுதியிலே உங்களது கருத்துக்களை பதிவிட்டால் மகிழ்வோம். இன்னும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக தருவோம் என்று நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடை பெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்